மதுரையில் ஒரு சிறுமி இருந்தாள். அவள் பெயர் தீபிகா. அவளுக்கு உலகிலேயே பிடித்தது அவளுடைய மொபைல். காலை எழுந்ததும் மொபைல் பார்ப்பாள், சாப்பிடும் போதும் மொபைல் பார்ப்பாள், பாடம் படிக்கும் போதும் கூட மொபைல் பார்த்து கொண்டே இருப்பாள். அவள் அம்மா தினமும் சொல்லுவாள், கண்ணா கொஞ்சம் மொபைல் வச்சுட்டு வெளியே போய் விளையாடு. ஆனா தீபிகா கேட்கவே மாட்டாள். ஒரு நாள் இரவு அவள் மொபைலில் கேம் விளையாடி கொண்டிருந்தாள். திடீரென்று மொபைல் ஸ்கிரீன்ல ஒரு புதிய மெசேஜ் வந்தது. நீ என்ன ரொம்ப அதிகமா யூஸ் பண்ற, இனிமேல் நான் தான் உன்னை கண்ட்ரோல் பண்ணுவேன். தீபிகா சிரிச்சா. அட இது என்ன ஜோக் என்ன நினைச்சா. ஆனா அடுத்த நொடியே மொபைல் அவளோட கையில ஒட்டிக்கிட்டது. எவ்வளவு இழுத்தாலும் விடவில்லை. அவள் அழுதாள். அம்மா மொபைல் கையில ஒட்டிக்கிட்டுச்சு. அம்மா வந்தாங்க. ஆனா அவங்களுக்கு மொபைல் தெரியவே இல்லை. அப்போ மொபைல் பேச ஆரம்பிச்சது. நீ என்னோட உலகத்திலேயே வாழணும்னு ஆசைப்பட்டேன், அதனால இப்போ நீ உள்ளவா. ஸ்கிரீன் பெரியதா திறந்தது. அதுக்குள்ளே ஒரு டிஜிட்டல் உலகம். தீபிகா அங்கே விழுந்தாள். அங்கே எல்லாரும் மொபைல் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. யாரும் யாரையும் பேசல. சிரிப்பு இல்லை, விளையாட்டு இல்லை, அம்மா அப்பா அன்பு இல்லை. அவளுக்கு ரொம்ப பயமா இருந்தது. அவள் கத்தினாள், எனக்கு எங்க அம்மா வேணும், நான் வெளியே போவேன், இனிமேல் மொபைல் குறைச்சி யூஸ் பண்ணுவேன். அந்த நேரம் ஒரு வெளிச்சம். அவள் கண் திறந்தாள். அவள் படுக்கையில் தான் இருந்தாள். மொபைல் பக்கத்துல சைலண்டா இருந்தது. அது ஒரு கனவு. மொபைல் நமக்கு உதவணும், நம்ம வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனல் இன்னும் சூப்பர் ஸ்டோரி வருது.